Next topic, center of mass. We have an object. எந்த ஆப்ஜெக்டா இருந்தாலும் அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து ஒரு பாயிண்ட்ல கான்சென்ட்ரேட் ஆயிருக்கும். மொத்த ஆப்ஜெக்டுடைய மாஸும் ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் கான்சென்ட்ரேட் ஆயிருக்கும். அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தட் சென்டர் ஆஃப் மாஸ் வில் ஆக்ட் ஆஸ் தி பேலன்சிங் பாயிண்ட். எந்த ஆப்ஜெக்ட்லையும் அந்த சென்டர் ஆஃப் மாஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பேலன்சிங் பாயிண்ட். சென்டர் ஆஃப் மாஸ்ல நம்ம வந்து அதை பேலன்ஸ் பண்ணும்போது தான் அந்த ஆப்ஜெக்ட் கீழே விழாம ஸ்டெடியா இருக்கும், ஸ்டேபிளா இருக்கும். That point is called the center of mass. சரியா? இப்போ எனி ஜியோமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்டுக்கு, ஜியோமெட்ரிக்கல் ஷேப் இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு, டெஃபினட் ஷேப் இருக்கிற ஆப்ஜெக்ட் அதனுடைய எக்ஸாக்ட் சென்டர்ல தான் அதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்கெட் பால், ஃபுட்பால் இந்த மாதிரி பால்ஸ் எல்லாத்தையும் கையில வச்சு இப்படி சுத்துவாங்க பார்த்திருக்கீங்களா இந்த மாதிரி. அப்போ அந்த மொத்த பாடியும் இஸ் கான்சென்ட்ரேட்டட் அட் திஸ் டிப் ஆஃப் த ஃபிங்கர்ல கான்சென்ட்ரேட் ஆயிருக்கும். அதை தான் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ மொத்த ஆப்ஜெக்டுடைய மாஸும் அந்த ஒரு பாயிண்ட்ல கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு. அந்த பாயிண்ட் நம்ம பேலன்ஸ் பண்றதுனால இந்த ஆப்ஜெக்ட் கீழே விழாம என்ன ஆகுது, ரொட்டேட் ஆயிட்டே இருக்கு நம்ம கையில. அந்த பாயிண்ட்டை பேலன்ஸ் பண்றதுக்காக தான் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், கையை வந்து அது கீழே விழாம இருக்கணுங்கிறதுக்காக கையை இப்படியெல்லாம் நம்ம ஆட்டுவோம். ஸோ வி ஆர் பேலன்சிங் தட் சென்டர் ஆஃப் மாஸ் இன் தட் பாயிண்ட். சரியா? இல்லை அந்த பேலன்ஸ் அந்த சென்டர் ஆஃப் மாஸ் வேற எங்கேயாச்சும் நகரும் போது அந்த நகர்ற இடத்தை நோக்கி we are moving our finger. சரிங்களா? அததான் அந்த பேலன்சிங் பாயிண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு சொல்லுவோம். சென்டர் ஆஃப் மாஸ் கிளியர் ஆயிடுச்சா? இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அண்ட் திஸ் ஆப்ஜெக்ட் சர்க்குலர் இன் ஷேப். ஸோ அதனோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும், எக்ஸாக்ட் சென்டர்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் டேக்கிங் அ பாக்ஸ். இப்போ இப்படி ஒரு பாக்ஸ் எடுத்துனேன் அண்ட் இந்த பாக்ஸ்குள்ளார ஐம் ஹேவிங் 4 or 5 numbers of 6 இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் ஆஃப் பால்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய பால்ஸ் இதுக்குள்ள இருக்கு. அப்போ ஈச் பால் ஹேவிங் இட்ஸ் சென்டர் அட் இட்ஸ் சென்டர். சர்க்குலர் பால் அப்படிங்கிறதுனால அதனுடைய சென்டர்ல நமக்கு வந்து என்ன இருக்கும், அதனுடைய சென்டர்ல நமக்கு அதனுடைய சென்டர் ஆஃப் ஈச் பால் ஹேவ் இட்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் ஹியர். சரிங்களா? சென்டர் ஆஃப் மாஸ் இங்க இருக்கு, COM. இந்த இடத்துல இதனுடைய COM இருக்கு, இந்த இடத்துல இதனுடைய COM இருக்கு. ஓகேவா? அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் அதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் சென்டர்ல இருக்கு. இப்போ இதை ஒரு சிஸ்டமா நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மொத்த பாக்ஸையும் ஒரு சிஸ்டமா நான் எடுத்துக்கும் போது அப்போ இந்த பாக்ஸ் உடைய சென்டர் ஆஃப் மாஸ் என்ன இருக்கும், இதனுடைய சென்டர்ல இருக்கும். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா இந்த பாடியோட ஈச் அண்ட் எவ்ரி பாடியோட சென்டர் ஆஃப் மாஸ் என்னன்னா அந்த சென்டர்ல, இந்த பாக்ஸ் உடைய சென்டர்ல ஆக்ட் ஆகும். ஓகேவா? அப்போ இந்த ஷிஃப்டிங் ஆஃப் தி சென்டர் ஆஃப் மாஸஸ் happening here. ஓகேவா? அப்போ எப்பயுமே ஒரு தனி ஆப்ஜெக்டை நம்ம பார்க்கும்போது அது தனித்தனியா நமக்கு வந்து என்ன தெரியும், சென்டர் ஆஃப் மாஸ் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்க்கும் அதனுடைய சென்டர்ல இருக்கும். ஆஸ் அ சிஸ்டமா அதை நம்ம பார்க்கும்போது அந்த பாக்ஸ் வர அந்த சிஸ்டமுடைய சென்டர்ல இருக்கும். ஆர் அது வந்து டெஃபினட் ஷேப்பா இருக்கும்போது வித் ஈக்குவல் மாசஸா இருக்கும்போது அண்ட் மாஸ் சேஞ்ச் ஆகும்போது நம்மளுடைய சென்டர் ஆஃப் மாஸ் உடைய பாயிண்ட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுதான் நமக்கு பார்க்க போறோம். சரிங்களா? படத்துல இல்ல எங்கேயாவது எக்ஸிபிஷன்ல எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, ஒரு கயிறு கட்டி அந்த கயிறு மேல நடப்பாங்க. அவங்க வந்து they'll be having a big stick in their hand. அப்ப அந்த ஸ்டிக்கை வந்து இப்படி இப்படி ஆட்டிட்டே இருப்பாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய மாஸ் அண்ட் அந்த ஸ்டிக்கோட மாஸ் ரெண்டுத்தையும் ஒரு பாயிண்ட்ல அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் அந்த பாயிண்ட் எதுவா இருக்கும் அப்படின்னா அதுதான் அந்த கயிறா இருக்கும். அது அந்த பாயிண்ட்ல அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்றதுனாலதான் கீழே விழாம அவங்களால அந்த கயிறு மேல நடக்க முடியுது. ஸோ அந்த இடத்துல the system of object எது அப்படின்னா the person, the concerned person and the stick they are having in their hand. இது ரெண்டுத்தினுடைய சென்டர் ஆஃப் மாஸும் அங்க எங்க லே ஆகும் அப்படின்னா அந்த கயிறு மேல. ஓகேவா? இப்ப தனியா அந்த பர்சனுக்கு ஒரு சென்டர் ஆஃப் மாஸோ அந்த ஆப்ஜெக்ட் அந்த குச்சிக்கு ஒரு சென்டர் ஆஃப் மாஸோ கிடையாது. ரெண்டுமே ஒரே அந்த கயிறு மேலதான் வந்து லே ஆகுது. அது அப்படி லே ஆகுறதுனாலதான் அவங்க விழாம நடக்கிறாங்க. அப்படி அது ரெண்டும் ஒரே பாயிண்ட்ல இல்ல அப்படின்னா ஒண்ணு குச்சி கீழே விழுந்துரும், அப்படி இல்லைன்னா அவங்க கீழே விழுந்துருவாங்க, இல்ல ரெண்டுமே கீழே விழுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? கிளியர் வித் திஸ்? ஸோ அப்ப சென்டர் ஆஃப் மாஸ் பத்தி நம்ம இன்னும் தெளிவா பார்க்க போகும்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னது, சிங்கிள் பாயிண்ட் வேர் ஆல் த மாசஸ் வேர் டோட்டல் மாஸ் ஆஃப் த சிஸ்டம் இஸ் கான்சென்ட்ரேட்டட். அந்த ஒரு பாயிண்ட்ல தான் கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு.
செகண்ட் பாயிண்ட் என்ன? இது ஒரு பாயிண்ட் ஆஃப் பேலன்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன? ஒரு ஆப்ஜெக்ட் உடைய ஓரியன்டேஷன் மாறும்போது சென்டர் ஆஃப் மாஸும் என்ன ஆகும்? மாறும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு சேர் மேல உட்கார்ந்துருக்கும் போது நம்மளோட சென்டர் ஆஃப் மாஸ் எக்ஸாக்டா நம்மளுடைய சென்டர்ல இருக்கும். அதே நான் கால் எடுத்து அந்த ஆப்போசிட்ல இருக்கிற இன்னொரு சேர் மேல 2 காலையும் எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கும் போது என்னுடைய ஓரியன்டேஷன் மாறுது, என்னோட பொசிஷன் மாறுது. அப்போ சென்டர் ஆஃப் மாஸும் என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் உடைய ஓரியன்டேஷனுக்கு ஏத்த மாதிரி the center of mass will also shift. சரிங்களா? அப்போ based on the orientation of the object, COM also changes its position. Clear-ஆ? ஓகே. இப்போ symmetrical object இருக்கு. symmetrical objectனா என்ன? சிமெட்ரி, ஏசிமெட்ரி கேள்விப்பட்டிருக்கோமா? அந்த ஆப்ஜெக்டை எக்ஸாக்டா எப்படி கட் பண்ண, ஐ மீன் சென்டர்ல கட் பண்றோம் அப்படின்னா அப்ப என்ன ஆகும்? 2 சைட்ல இருக்கிறதும் எப்படி இருக்கும்? இந்த சைட்ல இருக்கிற அதே மாதிரியான விஷயங்கள் இந்த சைட்லயும் இருக்கும். ஓகேவா? அதுதான் என்னன்னு சொல்லுவோம்? சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ்ல எப்பயுமே COM lays at the geometric center. ஓகேவா? lays at the geometric center. For example, square. ஸ்கொயர் மாதிரி இருக்கா? ஸ்கொயர் மாதிரி இருக்கா? ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கா? சரி, ஸ்கொயர்னு கன்சிடர். ஸ்கொயர் மாதிரி இருக்கா? வெரி குட். ஓகே. ஸோ ஸ்கொயரா இருந்தாலும் ரெக்டாங்கிளா இருந்தாலும் அதனுடைய ஜியாமெட்ரிக் சென்டரை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? இன்டர்செக்ஷன் பாயிண்ட் ஆஃப் தி டயகோனல்ஸ். அப்ப இதுதான் அதனுடைய ஜியாமெட்ரிக் சென்டர். அப்ப ஸ்கொயருடைய சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும்? இந்த சென்டர்ல இருக்கும், இந்த பாயிண்ட்ல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஜியாமெட்ரிக் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சர்க்கிளா இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய சென்டர் பாயிண்ட். ஸோ எனி சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்க்கு அதனுடைய ஜியாமெட்ரிக்கல் சென்டர்ல தான் நம்மளுடைய சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ நான் சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்ல வந்து சென்டர் ஆஃப் மாஸ் மாறும். ஓகேவா? ஓகே. இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் சொல்லியாச்சு. இல்ல மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் நம்ம பார்ப்போம் எப்படி சென்டர் ஆஃப் மாஸ் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலான்னு. இந்த மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல மொத்தம் நம்ம வந்து பொசிஷன் பார்ப்போம். பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். சென்டர் ஆஃப் மாஸோட பொசிஷனை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா ஒரு கிராஃப் பிளாட் பண்றோம். சரிங்களா? இந்த கிராஃப் பிளாட் பண்ணும்போது திஸ் இஸ் த பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின். ஓகேவா? இப்போ இந்த பாயிண்ட்ல we have a mass. இங்க ஒரு மாஸ் இருக்கு, M1 அப்படின்னு அதுக்கு பேரு. இங்க ஒரு மாஸ் இருக்கு, that is M2, and this is M3, and இங்க ஒரு மாஸ் இருக்கு, அது M4. M1, M2, M3 and M4. இந்த ஆப்ஜெக்ட்கான பொசிஷன்ஸ் தான், பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் தான் நம்ம பார்க்கிறோம். அப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த 4 ஆப்ஜெக்டையும் ஒரு சிஸ்டம் ஆஃப் ஆப்ஜெக்டா நான் எடுத்துக்கிறேன். இது ஒரு சிஸ்டம் ஆஃப் ஆப்ஜெக்ட். தனித்தனியா பார்க்கும்போது அதனுடைய சென்டர்ல த சென்டர் ஆஃப் மாஸ் லேஸ். இப்போ நான் வந்து சிஸ்டம் ஆஃப் ஆப்ஜெக்டா நான் எடுத்துக்கிறேன். இப்போ சிஸ்டம் ஆஃப் ஆப்ஜெக்டா எடுக்கும்போது இது மொத்தத்தினுடைய சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும்? ஜியாமெட்ரிக் சென்டர்ல இருக்கும். ஸோ ஹியர் லேஸ் த சென்டர் ஆஃப் மாஸ். சரிங்களா? இப்போ ஆரிஜின்ல இருந்து அதனுடைய டிஸ்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஓகேவா? அப்போ இதுல இருந்து இந்த M3க்கு இருக்கிற டிஸ்டன்ஸை R3ன்னு எடுத்துக்கிறேன். ஆரிஜின்ல இருந்து M1க்கு இருக்கிற டிஸ்டன்ஸை R1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது R2, இது R4, and from origin to COM அப்படின்னு எடுத்துக்கிறேன் RCOM அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ சிஸ்டம் ஆஃப் ஆப்ஜெக்ட் அண்ட் இந்த ஒவ்வொரு இதுக்கும் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின் R1, R2, R3 and R4 ரெஸ்பெக்டிவ்லி. ஓகேவா? இப்போ இந்த சென்டர் ஆஃப் மாஸ் எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? அப்போ RCOM என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். RCOM ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாஸ் இன்டூ அதனோட டிஸ்டன்ஸ், இந்த மாஸ் இன்டூ அதனோட டிஸ்டன்ஸ். ஸோ மேல ஃபுல்லா மாஸ் இன்டூ டிஸ்டன்ஸை நம்ம போட்டு ஒவ்வொரு மாஸ் அண்ட் டிஸ்டன்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா டிவைடட் பை த டோட்டல் மாஸ் ஆஃப் த சிஸ்டம் போட்டோம் அப்படின்னா அதான் நம்மளுடைய RCOM. சரிங்களா? அப்போ M1 R1 பிளஸ் M2 R2 பிளஸ் M3 R3 பிளஸ்
m4 r4 by total mass m1 plus m2 plus m3 plus m4. இதுதான் நம்மளுடைய COM ஃபார்முலா, RCOM ஃபார்முலா. ஓகேவா? clear with this? இப்போ இதை எப்படி எழுதலாம்? RCOM is equal to, இது வந்து 4 ஆப்ஜெக்ட் மட்டும் இருக்கிற ஒரு சிஸ்டம் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி we have numbers and numbers of objects இருக்கும். அப்ப அந்த மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கிற சிஸ்டம் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது அப்போ இது எப்படி எழுதலாம்? summation I is equal to 1 to n, n numbers of objects இருக்கு அந்த சிஸ்டம்ல அப்படின்னா summation I is equal to 1 to n mi ri divided by mi. ஓகேவா? கிளியரா இது? அப்போ n numbers of system இருக்கு, எத்தனை நம்பர்ஸ் வேணாலும் இருக்கலாம். that numbers I அதை வந்து எப்படி டிஃபைன் பண்ணோம்னா I is equal to 1 to n அப்படின்னு டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ பொசிஷன் ஆஃப் RCOM கிடைச்சிருச்சா? the position of RCOM கிடைச்சிருச்சு. இப்போ m into r அப்படிங்கறத என்ன சொல்லுவோம் அப்படின்னா is nothing but moment of mass by இது என்னது m1 plus m2 plus m3 plus m4 is nothing but the total mass. இந்த சிஸ்டம் உடைய total mass. So RCOM is nothing but the moment of mass by total mass. ஓகேவா? anything that is described in terms of distance அப்படின்னா that is called moment. இங்க mass with respect to distance ஓட நம்ம ரிலேட் பண்ணியிருக்கோம் m1 r1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அதனால இதை வந்து moment of mass. அதே இனர்ஷியாவை டிஸ்டன்ஸோட ரிலேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை வந்து moment of inertia அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி anything that is related with distance, then that is called moment. ஓகேவா? moment of that concerned thing. ஓகேவா? கிளியரா இருக்கீங்களா? அப்போ RCOM, the position of center of mass of a system of object is defined as the moment of the mass divided by total mass. That is nothing but RCOM is equal to m1 r1 plus m2 r2 plus m3 r3 plus m4 r4 divided by total mass of the system, that is m1 plus m2 plus m3 plus m4. Okay? பார்க்கலாமா இப்ப coordinates of center of mass எப்படின்னு? ஸோ இதே மாதிரியே we have mass 1, இது mass 2, இது mass 3 and இது வந்து mass 4. சரிங்களா? இதுதான் நம்மளுடைய கோஆர்டினேட் அண்ட் இது வந்து 0,0. இப்போ இதுதான் நம்மளுடைய மாசஸ். இதை என்ன பண்றேன் நான் ஒரு சிஸ்டம் ஆஃப் ஆப்ஜெக்டா நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? சிஸ்டம் ஆஃப் ஆப்ஜெக்டா நான் எடுத்துக்கிறேன். இதுல எத்தனை கோஆர்டினேட்ஸ் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம், எது வேணுமோ அதை. லைக் இங்க வந்து எக்ஸ் அண்ட் ஒய் மட்டும் நான் போட்டிருக்கேன். எக்ஸ் ஒய் ஜெட்னு எத்தனை கோஆர்டினேட்ஸ் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். சரியா? ஒய் கோஆர்டினேட்டும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் உடைய சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும்? எக்ஸாக்ட் சென்டர்ல இருக்குமா? இதான நம்மளுடைய சென்டர் ஆஃப் மாஸ். இந்த சென்டர் ஆஃப் மாஸ் உடைய கோஆர்டினேட்டை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது என்னது நமக்கு? XCOM. இது எக்ஸ் ஆக்சஸ், இது நம்மளுடைய ஒய் ஆக்சஸ். சரிங்களா? இந்த XCOM YCOM தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? YCOM என்னன்றது தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். இப்போ இதனுடைய பொசிஷன் பார்க்கலாமா? சரி, M1ஓட பொசிஷன் பார்க்கலாமா? M ஓட பொசிஷன் இங்கேயும் இங்கேயும் வரும். ஸோ திஸ் இஸ் X1. கரெக்டா? திஸ் இஸ் X1 அண்ட் திஸ் இஸ் Y1. அண்ட் M2க்கு பார்த்தோம்னா இதான் அதனோட பொசிஷன், தட் இஸ் X2 அண்ட் Y கோஆர்டினேட்ல அதனோட பொசிஷனை வந்து Y2ன்னு சொல்லுவோம். த சேம் வே M3 உடையது X3 அண்ட் இந்த பாயிண்ட் வந்து Y3. த சேம் வே 4க்கு பார்த்தோம்னா இங்க வந்து X4, இங்க வந்து Y4.
வந்துட்டா நம்மளோட ஃபார்முலா என்ன? கோயிங் பேக் டு தி ஃபார்முலா m into r. கரெக்டா? இப்போ இங்க கோஆர்டினேட்ஸ் வச்சு நம்ம போடும்போது என்ன கண்டுபிடிக்கணும்? xcom கண்டுபிடிக்கணும். That is equal to xcom is equal to m1 into distance x1 plus m2 into x2 plus m3 into x3. ஏன்னா x கோஆர்டினேட்டை நம்ம கண்டுபிடிக்க போறோம் அதனால plus m4 into x4. ஓகேவா? divided by total mass, that is m1 plus m2 plus m3 plus m4. ஓகேவா? அப்ப xy எப்படி போடலாம்? சாரி, y கோஆர்டினேட் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க பாப்போம். m1 into y1. எக்ஸாக்ட்லி. என் பசங்களாம் பயங்கர ஷார்ப். m1 into y1, m2 into y2 plus m3 into y3 plus m4 into y4 divided by total mass m1 plus m2 plus m3 plus m4. ஓகேவா? அப்போ கோஆர்டினேட் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி எழுதலாம்? நமக்கு இதுக்கு கிடைக்கிற வேல்யூ அண்ட் இதுக்கு கிடைக்கிற வேல்யூ அப்போ x com y com போட்டோம்னா நம்மளுடைய சென்டர் ஆஃப் மாஸ் உடைய கோஆர்டினேட்ஸ் கிடைச்சிருமா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சிங்கிள் பாயிண்ட் மாஸ் பார்க்கலாமா? ஓகே, யாராலலாம் டெஸ்ட் எழுத முடியலையோ அதில் ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஓகே, யாராலலாம் டெஸ்ட் எழுத முடியலையோ ஓகேப்பா, ஓகே, ஐ வில் கிவ் யூ சம் டைம். யாராலலாம் இன்னைக்கு டெஸ்ட் எழுத முடியலையோ, இன்னைக்குன்னு இல்லை எப்பயுமே டெஸ்ட் எழுத முடியலையோ அவங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் போர்ட்டல்ல இருக்கும். நீங்க எப்ப வேணுமோ அதை கிளிக் பண்ணி உங்களுடைய டெஸ்ட்டை நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? அது மாதிரி ஒரே டெஸ்ட்டை மல்டிபிள் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்க எடுக்கணும்னு நினைச்சாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா?